வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஆகஸ்ட் மாத ராசி பலனை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அஸ்ட்ராலஜி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3லேருந்து ஒரு 5 மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் கிளியராக புரியும். ராசி முதல்ல ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல பார்க்குறவங்க, அதாவது இதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ராசி மட்டும் பாருங்கள். ஏற்கனவே பார்க்குறவங்க தொடர்ந்து உங்கள் ராசி, உங்கள் லக்னம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பாருங்கள். அதை சூப்பர் இம்போஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு தான் நான் ஒரு முறையும் சொல்கிறேன், உங்கள் ஜனன ஜாதகத்தை ஒரு முறையாக ரீட் பண்ணுங்கள். எந்தெந்த பிளானட் என்னென்ன பொசிஷனில் இருக்குது, எந்த ஹவுஸில் இருக்குது. இதுக்கு தான் லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டிலில் நிறைய நான் வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன். அதையும் பாருங்கள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் கொடுங்க, அண்ட் உங்கள் நண்பர்களோட ஒருவர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஆகஸ்ட் மாத ராசி பலன் டீட்டெயிலாக போகலாம். ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ சனி வக்கரத்துக்கு பயங்கர பாசிட்டிவாக நிறைய விஷயத்தை வந்து நான் இன்புட் கொடுத்துருக்கேன். இந்த பர்டிகுலராக நம்ம வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு எப்படி இருக்குது, சுக்கரனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல கணிச்சிடலாம். சுக்கரனுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹவுஸில் குருவோட கன்ஜெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு முதல்ல ப்ரொஃபஷனல் லைஃப் எடுத்துப்போம். ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் ஃபினான்ஸ் ரெண்டுத்தையும் பார்க்கலாம். சனி வந்து வக்கரம் அடையும் போது இப்போ தான் சரியான நேரம். நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க. அதை பண்ணணும், இதை பண்ணணும், இப்படி பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு பேசிவ் இன்கம் ரெடி பண்ணணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கேட்டால் நான் கொடுத்துட்டு சைலண்ட்டாக இருக்க போகிறேன், நான் வந்து வேறு ஒரு ப்ரொஃபஷனை தேர்வு செய்ய போகிறேன், நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒன்றுமே இதோ இப்போ நடந்துடும், அப்போ நடந்துடும், இப்போ லோன் கிடச்சிரும், இதோ நான் ஹெல்ப் பண்ணுறேன், இதோ நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே கடந்து வந்திருப்பீங்க. இப்போ சனி வக்கர காலம். நீங்கள் இந்த பாஸ்ட்டில் என்ன பண்ணீங்களோ, லாஸ்ட் 6 மந்த்ஸாக லாஸ்ட் 1 இயராக என்னெல்லாம் பண்ணீங்களோ அதை வந்து செயல்படுத்துறதுக்கு இது சரியான மாதமாக உங்களுக்கு வந்திருக்கு. ஏன் ஆகஸ்ட் மாதம் ஒரு சரியான மாதம் அப்படின்னாக்கா, சுக்கிரன் செகண்ட் ஹவுஸில் வாக்குஸ்தானத்தில் சொன்னதை செஞ்சு காட்டுற ஒரு பலத்தை காமிக்கிறார். கூடவே குரு. அப்போ சொன்னது சுபம், அதாவது நல்ல விஷயத்த சொல்கிறீங்க, நல்ல விஷயத்த பேசுகிறீங்க, அந்த நல்ல விஷயத்த செஞ்சு காட்டுறீங்க, அதுக்கு பாராட்டு உங்களுக்கு வந்து சேருதுன்னு அர்த்தம். இதை நீங்கள் வந்து அனுபவிக்க முடியுன்றது என்னோட கருத்து. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க. இப்போத்துலேருந்து நீங்கள் புதுசாக ஒன்று செய்கிறதில்ல, ஏற்கனவே நீங்கள் பிளான் பண்ணி, சப்போஸ் ஒரு இன்டர்வியூ நீங்கள் ஏற்கனவே அட்டன் பண்ணிட்டீங்க, ஒரு 3 மாதம் முன்னாடி அட்டன் பண்ணிட்டீங்க, பட் அவங்க ஜாபை தரேன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் டிலே இருந்துகிட்டே இருக்குது, ஒரு ப்ரொமோஷனாக காத்திருக்கீங்க, ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க, ஒரு டிலே இருக்குது, இப்போ அதெல்லாம் அப்படியே கூடி வர மாதிரி வந்துடும். அதுதான் இந்த நேரம், வக்ர காலம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் பர்டிகுலராக பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு இந்த ஃபைனான்ஷியல் ஹவுஸ் வந்து குரு சுக்கிரன் காம்பினேஷன் வந்ததுனால எதிர்பார்க்காத பண வரவு, அது ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுன்னு சொல்கிறோம். ஒருத்தருக்கு இப்போ லோன் கூட ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் தானே. லோன் எதிர்பார்க்குறீங்க, அது கிடைக்குது. யார்கிட்டயோ ஹெல்ப் கேட்குறீங்க, கிடைக்குது. எங்கேயோ நீங்கள் வந்து யாராவது வந்து ஒரு பொருளாதாரத்துக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஸ் வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்க, கிடைக்கிது. பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் பெருசாக வருது, ஒரு சடனாக வந்து நிறைய ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும். இதெல்லாம் ஒரு பெரிய லக்கு தானே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்குற ஒரு மாதம் தான் இது ஃபினான்ஸ். அடுத்து ரிலேஷன்ஷிப்பு. கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் உள்ளவங்க இந்த மாதம் தாராளமாக அந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணலாம். என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு செகண்ட் ஹவுஸில் மனசுக்கு திருப்தியாக நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னு வச்சுப்போம். திருப்தியாக அதை வந்து நீங்கள் வந்து திருமணமாக முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதம் தான் இது. செவ்வாயும் நல்லா இருக்கார், சுக்கிரன் குருவும் நல்லா இருக்கார். ஸோ சுபமான பேச்சுக்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்குண்டான ஒரு நேரம், ஒரு அருமையான நேரம் இது. ஃபேமிலி, ஒரு குடும்ப வாழ்க்கை, குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான செய்திகளை வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி. நான் உனக்காக இதை வாங்கிட்டு வந்தேன், நான் உனக்காக தான் இதை பண்ணேன், நான் இந்த வீடு வாங்கினேன், ஃபேமிலிக்காக பண்ணியிருக்கேன், நம்ம குழந்தைங்களுக்காக ஃப்யூச்சரில் இதை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணி அது ஒரு ட்ரீட் கொடுக்குற மாதிரி. ஓகே, நம்ம ஒரு ஃபேமிலி கெட் டுகெதராக எங்கன்னா போய் நல்ல ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல் போய் சாப்பிடுவோம். ஸோ ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற நேரம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை காமிக்குது. நிறைய பொருள், பிடித்த பொருள், உங்களுக்கு ஆசைப்படுற, ரொம்ப நாளாக இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு பணமும் வேணும், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த சூழ்நிலை அமையணும், அதெல்லாம் இப்போ அமையும். கிஃப்ட் கூட கிடைக்கும் சில பேர். லவ் ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களுக்கும் தன்னுடைய அன்பை வந்து பரிமாற்றக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தெரியுது. ஸோ அந்த ஷேரிங் அண்ட் கேரிங் எல்லாமே ரொம்ப நல்லா பாசிட்டிவாக தெரியுது. ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து பார்த்தேன், அந்த புதன் வக்ர நிவர்த்தி அடைகிற மாதமாகவும் இருக்குது. தேர்ட் ஹவுஸில் கரேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக கொடுப்பாரு. சூரியனோட ஆதித்ய யோகத்தையும் கண்டினியூ பண்ணுவார். செகண்ட் ஹவுஸில் சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொண்டு வந்துடும். பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் ஃபுல்லாக கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு மந்த் இது. மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம் நீங்கள் இந்த மந்த்தை. எப்படிலாம் நீங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பிளான் அண்ட் ப்ரிப்பரேஷன் இருக்கோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அருமையாக இருக்குது இந்த மாதம் மாணவர்களுக்கு. அப்புறம் இல்லத்தரசிகள், பெண்கள், ஹோம் மேக்கர்ஸ் எப்படி இருக்குது இந்த மாதம்? சூப்பர். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃபேமிலியை அதை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு குதூகலமான ஒரு மாதம் இது.
அப்படியே எல்லாரும் உங்களை பாராட்டுறாங்க, உங்கள் சமையலை பாராட்டுறாங்க, உங்கள் வேலையை பாராட்டுறாங்க, நீங்கள் பொறுப்பாக இருக்கிறத நினச்சி பாராட்டுறாங்க, சமயத்துக்கு நீங்கள் செஞ்ச உதவியை நினச்சி பாராட்டுறாங்க, உறவுகள்லாம் உங்களை பாராட்டுறாங்க. அதுக்கு உங்கள் கணவர் வந்து உங்களை நல்லா கவனிக்கிறாரு, ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்குறாரு, கிஃப்ட் பண்ணுறாரு, நீங்கள் கேட்காத அளவுக்கு உங்களுக்கு செலவுக்கு பணம் தராரு. ஸோ ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமான தருணங்களை வந்து அனுபவிக்கிற ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்குன்றதை நான் பார்க்குறேன். ப்ளஸ் உங்களுக்கு வந்து உங்களை மன மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்களோ அது நடக்கிற ஒரு மாதமாக எனக்கு தெரியுது. ரிஷபம் அந்த மாதிரி ஒரு சூப்பர் மந்த் இது, அப்படி தான் நான் பார்க்குறேன். அண்டு ஹெல்த்து ஏதாவது இருக்கா உங்களுக்கு பர்டிகுலராக, ரிஷபத்தை சேர்ந்தவங்களுக்கு பர்டிகுலராக இந்த சூரியன் தான் வந்து ஆரோக்கியத்துக்கு அதிபதி. ஹெல்த் கன்சர்ன் பார்த்தீங்கன்னா சூரியன் நல்லா இருந்தால் தான், ரிஷபத்தில் சேர்றீங்கன்னு சொன்னால் சூரியன் நல்லா இருந்தால் தான் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இந்த மந்தில் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் தெரியல, ஒன்றும் வருத்தப்பட தேவையில்ல, கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப பாசிட்டிவாக ஹெல்த்தியாக எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். ஆனால் அந்த செகண்ட் ஆஃப் ஆகஸ்ட்டில் லாஸ்ட் 2 வீக்ஸ் அப்படின்னு 3rd வீக் அண்ட் 4th வீக் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த சூரியன் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகும். அது அப்படியே உள்ளே நுழைஞ்ச உடனே வேலை காட்டுமான்னு தெரியாது, ஆனால் ஸ்லோவாக உள்ளே பாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா சூரியனுக்கு வந்து ரெட்ரோகிரேட் கிடையாது. ஸோ இப்போ ஃபார்வேர்டில் வந்து சூரியன் அது வந்து நகர என்ன ஆகும்னா ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போதே இருபது வருது. இந்த சூரியன் வந்து வெப்பத்துக்கு அதிபதி, கேது வந்து இன்ஃபெக்ஷனுக்கு அதிபதி. இது ரெண்டும் சேர்ந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது ரிஷபத்தை சேர்ந்தவங்களுக்கு காஃப் வரலாம், இரும்பல் வரலாம், சடனாக ஒரு ஹீட் அண்ட் கோல்டு அப்படியே கம்பைன் பண்ணி ஏதாவது ஒன்று வரலாம், ஒரு நெஞ்செரிச்சல் வரத்துக்கு ஒரு சான்ஸ் தெரியுது, ஜீரண மண்டல பிரச்சனைகள் தெரியுது, வயிறில் வந்து சடனாக ஒரு வலி அல்லது உஷ்ணம் இது மாதிரியான ரிலேட்டடான இஷ்யூ வரதுக்கு சான்ஸ் தெரியுது. ப்ளஸ் கண்கள், ஐ சைட்டில் வந்து ஒரு எரிச்சல் வருது, இல்லைனா கண்களில் வந்து ஏதோ சரியாக என்னால் பார்க்க முடியல, நான் போய் ஒரு டாக்டரை பார்க்கணும், ஒரு ஆப்தாலஜிஸ்ட்டை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம். இது எல்லாருக்கும் பொருந்தும்னு கிடையாது. யாருக்கெல்லாம் பர்த் சார்ட்லேயே சூரியன் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கோ, ராவுக்கு இதோட சேர்ந்துருக்கோ அவங்களுக்கு இது பொருந்திடும். இவ்வளோ தான் இந்த ஹெல்த்தில் நான் வந்து சொல்கிறேன், அதுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் நல்லா இருக்குது. சனி நான் ஏற்கனவே சொன்னேன், சீனியர் நீங்கள் ஆக ஆக சாட்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி வரும். ஸோ சனி வந்து வக்ரம் அடைஞ்சு ரொம்ப நல்லா இருக்குது, சுக்கிரன் நல்லா இருக்குது. குடும்பத்துக்காக ஒரு பிளான் வச்சுருக்கீங்கன்னா சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஒரு டூர் பண்ணுறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஹெல்த்தில் மட்டும் கேர் இருந்தால் போதும், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு ஸ்மால் போர்ஷனில் வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஒரு சின்ன இன்கம் மாதிரி ரெடி பண்ணணும், அதுக்கு நான் வந்து ஒரு விஷயத்தை இறங்க போகிறேன்னா பண்ணலாம். ப்ராப்பர்ட்டி வாங்கணும், வீடு கட்டணும் பண்ணலாம், வாகனம் வாங்கணும் பண்ணலாம். இதெல்லாம் ரிஷபத்துக்கு பொருந்திடும். இந்த மாதம் நல்லா இருக்குது. ரிஷபம் நான் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட் தான் கொடுத்துருக்கேன். வெறும் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும், வேறு ஒன்றும் சீரியஸான மேட்ரு இல்லை. வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் மாதம் ஒரு பொது பலனை கிளியராக பார்த்தீங்க. நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ராசியுடைய பலனை பார்க்கும்போது முழுசாக அதை கேட்டுடுங்க. ராசி என்பது உங்களுடைய மனசு, உங்களுடைய மனம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய உடல், இது சார்ந்தது தான் அந்த ராசி. அதுக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஃபுல்லாக கணிச்சிட்டிங்கன்னா ஸோ அதை வந்து ஒரு லிஸ்ட்டாக வச்சுங்க, ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுங்க. ஒரு வீடியோ 2 முறை 3 முறை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் லக்னத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடும். சரி, லக்னத்துக்கு நீங்கள் வீடியோவே போடலன்னு கேட்பீங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு கடகராசினா கடகராசியோட பலனை ஃபுல்லாக கவனிச்சிருங்க. சப்போஸ் உங்கள் லக்னம் வந்து கன்னின்னு இருக்கும், இல்லை துலாம்னு வச்சுங்க. அந்த துலாம் ராசிக்கும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அது ராசி லக்னம்லாம் பேர் தான் வேறு வேறு. ஸோ அந்த துலாமையும் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிடும். இப்போ லக்னம் என்பது என்ன, உங்களோட விதி. உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றது அந்த லக்னம் உறுதிப்படுத்தும். ராசி என்பது உங்கள் மனநிலை, நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு காமிக்கும். இந்த காம்பினேஷனோடு அதை வந்து புரிஞ்சிக்க பாருங்கள். அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக தசா புத்தி. உங்களுக்கு யோக தசை நடக்குதா, லக்ன யோக திசைகள் நடக்கிறதா, லக்கின பாவ திசைகள் நடக்கிறதா, அதை வந்து தெளிவுபடுத்தி உங்களுடைய ஹாரோஸ்கோப் பர்த் சார்ட் அதோடு இப்போ நடக்கக்கூடிய ட்ரான்சிஷன் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் எந்தெந்த பிளானட் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கடகத்தில் இருக்கும், செகண்ட் ஹாஃபில் சிம்மத்துக்கு போய்டும், கேதுவோடு இருக்கும். சிம்மத்தில் தான் கேது இருக்குது. சனி வந்து அதாவது மீனத்தில் இருக்குது. சனி வந்து மீனத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்கு, பின்னோக்கி வருது. செவ்வாய் கன்னியில் இந்த மாதம் முழுக்க. சுக்கிரன் குரு சேர்க்கை மிதுனத்தில் இருக்கும். அந்த சுக்கிரன் 20th அன்னைக்கு புதனோட கடகத்தை சேர்ந்துடும். இதுதான் பிளானட்டரி பொசிஷன். புதன் மாறல, வக்ரமாக இருக்க 10th அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. இது வந்து டோட்டலாக அந்த மந்தில் சந்திரன் வந்து உங்களுக்கு தெரியும், எவ்ரி 2.25 டே ஒரு ராசியாக கடந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பிளானட் ராகு கேது உங்களுக்கு கிளியராக தெரியும். கேது சிம்மத்தில் இருக்குது, ராகு வந்து கும்பத்தில். ஸோ இந்த பிளானட்டரி பொசிஷனோட அதை சூப்பர் இம்போஸ் பண்ணுங்கள். உங்கள் பர்த் சார்ட்டோட நீங்கள் அப்படி பொருத்தி பார்த்தீங்கன்னா, ஜனன ஜாதகத்தை ஒரு கையில் வச்சுங்க. இப்போ உள்ள டிரான்சிஷனை வந்து அப்படியே பிளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும், எதை ப்ரெஷர் கொடுக்குது அப்படிங்கிறத. இப்போ தசா புத்தி
இதுதான் காம்பினேஷன். இதுக்கு நான் நிறைய வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு சாதாரண ஆளு கூட புரிகிற மாதிரி ஒரு எளிமையான முறையில் லேர்ன் ஆஸ்ட்ரோ டைட்டிலில் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜியை சொல்லி கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்கள். ஸோ நட்சத்திரம்னா என்ன, ராசினா என்ன எல்லாம் புரிஞ்சிடும். வாஸ்து பற்றி நிறைய கொடுத்துருக்கேன். ஏகப்பட்ட விஷயங்கள் வாஸ்து பற்றி கொடுத்துருக்கேன். வாடகை வீடு போனாலும் வாஸ்து எப்படி செக் பண்ணுறது, சொந்த வீடு கட்டும் பொழுதும் சரி, ஃப்ளாட் வாங்கும் போது எப்படி வாஸ்து செக் பண்ண கிளியராக கொடுத்துருக்கேன். கோத்ரூ பண்ணி பாருங்கள். அதெல்லாமே உங்களுக்கு வந்து பயங்கர நாலேஜ் கிடைக்கும். நீங்கள் வாழ்கிற வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்துக்கு. நீங்கள், உங்கள் மனைவி, உங்கள் மக்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க வயசானவங்க. ஸோ அவங்களுடைய ஹெல்த்து, பசங்களுடைய படிப்பு, அவங்களுடைய திருமண வாழ்க்கை. அது ஏன்னா வாஸ்து தோஷத்தால் திருமண வாழ்க்கை கூட சில பேருக்கு பாதிக்கப்படும், ஹெல்த் பாதிக்கப்படும். ஸோ என்னங்கிறது கிளியராக கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுற வழியும் தேடுங்க. அதுக்கு நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி எப்படி வந்து உங்கள் பேரில் சின்ன அதிர்வுகளை சின்ன கரெக்ஷன் பண்ணும்போது சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகணும், நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் எல்லாமே மாறாது, ஆனால் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று பொருந்தும். அது என்னன்றது நீங்கள் பார்க்க தான் புரியும். இதெல்லாம் ஏன் நான் இவ்வளோ விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, நிறைய விஷயம் ஆல்ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் லேட்டாக பார்த்த பிறகு சில வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண பிறகு இப்போ தான் நான் இதை பார்த்தேன், இப்போ தான் இந்த வீடியோ பார்த்தேன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி திருமணம் செய்கிறவங்க தயவு செஞ்சு மேரேஜ் மேட்ச்சுக்கும் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், ஜென்ரலாக கொடுத்துருக்கேன். பட் அது தவிர பர்சனல் ஹாரோஸ்கோப்பையும் நீங்கள் கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஓவராலாக ஒன்ஸ் அகேன் உங்கள் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த நன்றி. இதை தவிர நிறைய சர்வீஸ் வந்து வெப்சைட்டில் ஆட் பண்ணியிருக்கோம், www.lifehoroscope.in. இதில் வந்து என்னோட வெல் ட்ரைன்டு ஜூனியர்ஸ் இருக்காங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு வாய்ஸ் கிளிப், ஒரே ஒரு கொஷின் இருக்குது, ஒரு டவுட் இருக்குது, ஒரு கிளாரிட்டி வேணும், பட் அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து நிறைய டைம் இல்லை, மெயிலில் போட்டுடுறோம். ஒரு வாய்ஸ் கிளிப் வந்தால் நல்லாயிருக்கும்னா வெல் ட்ரைன்டு ஜூனியர்ஸ் உங்களுக்கு கிளியராக ஆன்சர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் என்ன கொஷின் டீட்டெயிலாக அனுப்புகிறீங்களோ அதுக்கு ஒரு தெளிவான பதில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த நிறைய சர்வீஸை பயன்படுத்துங்க. டிஸ்பிளேல தெரிகிற நம்பர் மட்டும்தான் எங்களுடையது, www.lifehoroscope.in. இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் எங்களோடது. ஸோ மற்ற எந்த காப்பி எங்களுடைய நேமை யூஸ் பண்ணாலும் அது எங்களோடது கிடையாது. தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இதை தவிர நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவு இருக்கட்டும். தொடர்ந்து என்னுடைய இந்த ப்ரெடிக்ஷன் பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து சேரட்டும். உங்களுக்கு கடவுள் வந்து துணையாக இருக்கட்டும். என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனை. மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.